தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிறதான உங்களோடு இருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவாராக. யோபுவின் புஸ்தகத்திலே 48ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, இங்கே நாம் யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தன் சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்த போது, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான உறவுகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான சிநேகிதர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கிறதா? நன்மையை நான் மாத்திரம் வாங்கணும், ஆசீர்வாதத்தை நான் மாத்திரம் சுதந்திரிக்கணும், நான் மாத்திரம் ரட்சிப்படைந்தால் போதும், என் குடும்பம் மாத்திரம் ரட்சிப்படைந்தால் போதும், ஊருக்கு ஏற்றபடி நான் ஒத்து வாழ்ந்து அவங்க கூட போயிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு அவங்க கூட சினிமாவுக்கு போயிட்டு மற்ற காரியங்களை செஞ்சுட்டு எல்லாவற்றையும் பண்ணிவிட்டு அவங்க கூட அரட்டை அடிச்சுட்டு அவங்க கூட ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு காலங்களை ஓட்டலாம், நேரத்தை ஓட்டலாம் நினைக்காதீங்க தெய்வ பிள்ளையே. உன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டியது உன்மேல் விழுந்த கடமை. அந்த இரத்த பழியை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பார். நீ சொல்லலை அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ கொடுக்கலை, அவர்களுக்காக வேண்டுதல் செய்யலை அப்படின்னா அந்த இரத்த பழி உன்னிடத்தில் கேட்கப்படும். வசனம் அழகாய் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது. அப்போ அந்த வேண்டுதல் செய்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும், பெருகுவதாக. எப்படிப்பட்ட நேரத்தில் யோபு வேண்டுதல் செய்தான் தெரியுமா? அவன் நெருக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து எல்லா ஆசீர்வாதமும் போயிடுச்சு. ஆசீர்வாதம் மாத்திரம் போயிருந்தா பிரச்சனை இல்லை, நண்பர்கள் வாயிலிருந்து கேட்கக்கூடாத வார்த்தைகள், நிந்தைகள், குற்றப்படுத்துகிற காரியங்கள், இவைகள் எல்லாம் அவன் காதுபட பேசியுமே அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன் சிநேகிதர்களுக்காக அவன் வேண்டிக் கொண்டான். ஐயோ பாஸ்டர், அவனா கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவான், அவளா எனக்கு பின்னாடி நிறைய பேசுகிறா, அவளா தகாத வண்ணமாய் நடந்து கொள்ளுகிறா, அவளா எனக்கு விரோதமாக எழும்புகிறான். இப்படி பல விதங்களிலே எழும்புகிற சிநேகிதர்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்காக நீ வேண்டுதல் செய், அவர்களுக்காக நீ வேண்டுதல் செய். கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். எஸ், பிரைஸ் தி லார்ட். ஞானம் உள்ளவன். நீ ஞானம் உள்ளவனாயிரு, நீ ஞானம் உள்ளவளாயிரு. அவர்களுக்காக வேண்டுதல் செய். அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து, அவர்கள் போராட்டங்களிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உள் உணர்வோடு கூட அந்த தேவ பிள்ளையே, தேவஜனமே, இன்றைக்கு நீ அவர்களுக்காய் ஜெபிப்பாயானால், உங்கள் சிநேகிதர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான், என் சிறைப்பே திருப்பலை, என் பிரச்சனையே ஓயலை, நான் ஏன் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அவன் நினைக்கல, அவன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே இன்னும் முடியலையே, அதை அவன் யோசிக்கலை. ஆனாலும் தன் சிநேகிதருக்காக அவன் வேண்டிக் கொண்டான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ஓஞ்சுதா, உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கிடைச்சிதா, நான் அற்புதத்தை பார்த்துட்டேனா, ரட்சிக்கப்பட்டுட்டேனா, என் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாயிட்டா இல்லையா, அதெல்லாம் இல்லை. தேவன் உன் கைகளில் கொடுத்த ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை. அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது உங்கள் வேலை. நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். அவங்களுக்கும் திருப்பப்படும், உங்களுக்கும் திருப்பப்படும். இந்த நாட்களில் நேகர், குறிப்பாய் சகோதரி அவர்களோடு கூட பணிபுரிகிறவர்களுடைய வாழ்க்கைக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். அவங்க ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, உடனே ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, கொஞ்சம் அவங்களுக்காக ஜெபிக்க முடியுமா?
நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் அவர்களுக்காக ஜெபியுங்க. நான் சொல்லிடுவேன், நீங்கள் அவங்கக்கிட்ட நம்பரை கொடுத்துருங்க, கால் பண்ண சொல்லுங்கள், ப்ரேயர் பண்ணும். ஜெபம் 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 ஜெபம். அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து நடத்தி இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி இருக்கிறார். உங்ககிட்ட இருந்து நல்ல செய்தி என்ன தெரியுமா? உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். ஆமாங்க, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பெருக பண்ணும். அவரை போல ஒரு வல்லமை உள்ள தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். ஜனங்களுக்காக, நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக ஜெபிக்க பழகுங்க. அவர்கள் சிறையிருப்பையும் திருப்பி கர்த்தர் உங்கள் சிறையிருப்பையும் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சிறையிருப்புகள் திருப்பப்படத்தக்கதாய் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. மற்றவர்களுக்காய் வேண்டுதல் செய்ய வேண்டும், பாரப்பட வேண்டும் என்கிற அந்த இருதயத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த தேவ பிள்ளையே, உங்கள் நண்பர்களுக்காக, உங்கள் உறவுகளுக்காக, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த நிலைமையிலும் அவர்களுக்காய் ஜெபிக்க பழகுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்காய் ஜெபிக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை மாற்றுவார். அதே நேரத்தில் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பையும் மாற்றுவார். காட் பிளஸ்.